ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த எடிட்டை வந்து பொறுமையாக சொல்லித்தரேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிக்சர்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. மியூசிக் ஒன்று ஆட் பண்ணிட்டு அந்த மியூசிக்கில் வர பீட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கிளிப்பிங்கை ஒரு டைம் டச் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அனிமேஷன்ஸ் இருக்கும். அந்த அனிமேஷன்ஸை கிளிக் பண்ணிட்டு அந்த காம்போவை கிளிக் பண்ணிங்கன்னா பெண்ட் ஜூம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சிருக்கிற எல்லா வீடியோஸ்க்குமே அதை டச் பண்ணிட்டு கேமராக்குள்ளே போயிட்டு புல் இன் அந்த ஆப்ஷனை வந்து கொடுத்துருங்க. எல்லா ஸ்ப்ளிட்டுக்குமே அப்ளை பண்ணிடுங்க. செகண்ட் கிளிப்பிங்கை வந்து டச் பண்ணிக்கங்க. அனிமேஷன் கீழே டச் பண்ணிக்கங்க. அதில் வந்து ஸ்பின் அவுட் அந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. இதே மாதிரி எல்லா கிளிப்பிங்ஸ்க்குமே நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. ஆனால் ஃபஸ்ட்டு கிளிப்பிங் மட்டும் பெண்ட் ஜூம் அதுலேயே இருக்கட்டும். எஃபெக்ட்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ரெட்ரோ அப்படிங்கிற ஆப்ஷனில் போயிட்டு நாய்ஸ் 2 அதை கிளிக் பண்ணிங்கன்னா சென்டரில் அட்ஜஸ்ட் மாதிரி ஆப்ஷன்ஸ் காட்டும். மறுபடியும் அதைவே டச் பண்ணுங்க. அதில் 60 வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துருங்க. இந்த கிளிப்பிங் ஃபுல்லாக வச்சுருங்க. வீடியோ எஃபெக்ட்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நைட் கிளப் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு கீழே ஷேக் ஆப்ஷன் இருக்கும். அந்த ஷேக் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு அகெயின் மறுபடியும் கிளிக் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸ்பீடு வந்து 70 வச்சுருங்க. கீழே இன்டென்சிட்டி வந்து 15 வச்சுருங்க. இந்த எஃபெக்டை வந்து நான் பண்ணுற மாதிரியே கொஞ்சமாக 3 செகண்ட்ஸ்க்கு சின்னது பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பிளாக் ஸ்க்ரீனில் டச் பண்ணிட்டு கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். இப்போ இந்த எஃபெக்ட் மேலே கிளிக் பண்ணிட்டு கீழே டூப்ளிகேட் ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அகெயின் வீடியோ எஃபெக்ட்ஸ்குள்ளே போய்க்கோங்க. நைட் கிளப் அந்த ஆப்ஷனில் ஆஸ்ட்ரல் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸ்பீடு வந்து 70 வச்சிருங்க. ரேஞ்ச் வந்து 50 வச்சுக்கோங்க. இப்போ அந்த ஆஸ்ட்ரல்ல கிளிக் பண்ணிட்டு அந்த வீடியோ எஃபெக்ட்ஸ்ல கிளிக் பண்ணிட்டு டூப்ளிகேட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மறுபடியும் டூப்ளிகேட் ஆப்ஷன் கொடுத்துருங்க. அகெயின் இப்போ வந்து வீடியோ எஃபெக்ட்ஸ்குள்ள போய்க்கங்க. கிளிச்சுங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ஃபஸி FUZZYன்னு இருக்கும். அதை வந்து டச் பண்ணிட்டு மறுபடியும் இன்னொரு டைம் டச் பண்ணிட்டு அட்ஜஸ்ட் பண்ணுங்க. ஸ்பீடு வந்து 50 வச்சுக்கோங்க. இன்டென்சிட்டி வந்து 100லயே இருக்கட்டும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 70 வச்சிருங்க. மறுபடியும் அதுக்கு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து 50 வச்சிருங்க. இந்த எஃபெக்டை நான் பண்ணுற மாதிரியே ஸ்பிளிட்டுக்கு 2 வீடியோக்கு நடுவில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிருங்க. மொத்தமாக அப்படியே ஜூம் பண்ணிட்டு நான் பண்ணுற மாதிரியே கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த லாஸ்ட் எஃபெக்டை டச் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிட்டு டிக் மார்க் கொடுத்துருங்க. இப்போ பேக் போயிட்டு ஓவர்லே ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் போயிட்டு ஏதாவது ஒரு கலரை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக அதை வந்து இழுத்து விட்டுக்கோங்க. இது வந்து நீங்கள் கடைசியாக 2 வீடியோக்கும் நடுவில் வந்து ஒரு எஃபெக்டை ஆட் பண்ணீங்களா, கிட்டத்தட்ட அந்த சைஸுக்கு
அளவாக மட்டும் சின்னது பண்ணி வச்சுருங்க. நான் வீடியோவில் பண்ணுற மாதிரியே நீங்கள் அதே மாதிரி பார்த்து கூட அப்படியே பொறுமையாக பண்ணுங்கள். இதுவுமே நீங்கள் 2 கிளிப்பிங்க்கு நடுவில் அந்த லாஸ்ட் எஃபெக்டை வச்சிங்களா அதே மாதிரி வந்து இதை நீங்கள் வைக்கணும். இந்த கலர் ஆப்ஷனை வந்து டச் பண்ணுங்க. இதில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா பெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோன்னே ஓவர்லே அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை டச் பண்ணிட்டு 80 வச்சுக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் எல்லா கிளிப்பிங்க்குமே நீங்கள் வந்து பண்ணணும். நீங்கள் ஒவ்வொன்றா போய் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் டூப்ளிகேட் அப்படியே பண்ணி ஒவ்வொன்றா நீங்கள் வந்து எடுத்து வச்சிங்கனாலே போதும். நான் வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் அப்படியே பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டைம் மட்டும் நீங்கள் வீடியோ எஃபெக்ட்ஸ் ஒவ்வொன்றா போய் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு அப்புறம் எல்லாமே நீங்கள் ஒவ்வொன்றா அப்படியே டூப்ளிகேட் பண்ணி நீங்கள் ஒவ்வொரு இடத்துல வச்சிங்கன்னா போதும். அந்த ஓவர்லே பண்ணி கலர் மட்டும் ஆட் பண்ணணும். அது மட்டும் நீங்கள் வேறு கலரில் மட்டும் நீங்கள் ஓவர்லே கொடுத்து ஒவ்வொன்றா ஸ்பிளிட்டில் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கிட்டே வரணும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நான் சொல்லித்தரது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது எல்லாமே கிளியராக புரிஞ்சுதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் கூட கமெண்ட்டில் பண்ணுங்கள், நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன்.